ரெண்டு பார்ட்டி ஒருத்தர் கவர்மெண்டாவே இருக்கிறார். இப்ப நாம கவர்மெண்ட் மேல கேஸ் போடுறாங்க, அப்ப நீதிமன்றம் தானே விசாரிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் தானே பார்ட்டியே. அப்ப இந்த இடத்துல காவல்துறையும் தாவேக்காவும் ஒரு ரெண்டு பார்ட்டியா இருக்கும்போது சிவி விசாரணை கேட்கறது இயல்பு தானே. அப்படிதான் நம்ம போவோம். ஜெயலலிதா சொத்து வழக்கு எதுக்கு வந்து கர்நாடகா மாற்றப்பட்டுச்சு? தமிழ்நாட்டில் நீதிபதிகளை நியாயமா பண்ண மாட்டாங்களா? சரிங்களா? தாகிருஷ்ணன் கொலை வழக்கு எதுக்கு சித்தூருக்கு மாற்றப்பட்டுச்சு? தமிழ்நாட்டில் நீதிபதி விசாரணை ஒரு டிரான்ஸ்பரன்சிக்கா உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சரியில்லை என்பதல்ல, வெளிப்படையான விசாரணை நடந்து உத்தரவாதப்படுத்துறதுக்காக. அப்ப நம்ம வந்து தமிழ்நாடு அரசும் தாவேக்காவும் மோதுகிற போது மத்திய அரசு விசாரணை பண்ணா ரெண்டுக்கும் அவங்களை பொறுத்த நீங்க பொலிட்டிக்கலாவே யோசிங்களேன். சிபிஐ வந்து அப்பொலிட்டிக்கல்ங்கிற வேற விஷயம். பொலிட்டிக்கலா அவங்களுக்கு டிஎம்கேயும் பிடிக்காது, தாவேக்காவும் பிடிக்காதுல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்ல இப்படி யோசிக்க கூடாது. ஆனா உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கணும்ல. இப்ப அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா, நீங்க ஒரு கருத்து சார் என்ன சார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க, பிஜேபி கவர்மெண்டோட சிபிஐ விசாரணை நடத்தா அதுக்கு தாவேக்காக்கு எதிராக சொல்லிட போறீங்களா, ஆதரவா சொல்லிட போறீங்களா? நீங்க ஏடிஎம்கே ஒரு லாஜிக் இருக்கு. டிஎம்கே எவ்வளவு வன்மமா திட்டுறாங்க பிஜேபி பாக்குறோம். அதே விஜய் அதே நாமக்கல் வரைக்கும் சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னங்க பண்ணிச்சு, ஒண்ணுமே செய்யலங்க அங்க சொல்லிருக்காரு. இதை இப்படியும் கனெக்ட் பண்றாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசின் மேல குற்றச்சாட்டு சுமத்துனதுனால திரு விஜய் அவர்களை வந்துட்டு அண்ணாமலை காப்பாத்துறாரு, அப்ப நீங்க உறவை பாத்துக்கோங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இங்க முன் வைக்கிறாங்க. எப்படி பார்க்க முடியும்? நம்ம தாவேக்காவை எந்த சந்தர்ப்பத்துல பிஜேபி ஆதரிச்சிருக்குது? பிஜேபியை தாவேக்கா எப்ப ஆதரிச்சிருக்கு சொல்லுங்க. அன்னைக்கு காலையில கரூர்ல சாயந்தரம் நடக்குது, காலையில நாமக்கல்ல திட்டுறாரு.